உங்க வாஷிங் மிஷின் ட்ரையர் போடும்போது இது மாதிரி வைப்ரேட் ஆகுதா? இந்த ஸ்டாண்டை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு வைப்ரேட் ஆகாம இருக்கும்னு சொல்லிட்டு நானுமே வீடியோ போட்டிருந்தேன். ஆனா நம்ம எல்லாருமே ஏமாந்துட்டோங்க. என்னது ஏமாந்துட்டோமா? சூப்பரா தான் நம்ம வேலை பார்க்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா மார்க்கெட்ல அதை விட சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வாஷிங் மிஷினுக்கு மட்டும் கிடையாது, ஃப்ரிட்ஜ், கிரைண்டர் அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இந்த ஸ்டாண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதோட காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தோட ஹைட் டிஃபரன்ஸ். கீழே தொடப்பம் மட்டும் கிடையாது, மாப் விட்டு கூட நம்ம வந்து சூப்பரா கிளீன் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஹைட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருந்ததை விட இந்த ஃப்ரண்ட்ல மேல வைக்கிற ஸ்டாண்டோட டயாவும் சரி, கீழே இருக்கிற அந்த ஒரு வேக்யூம் போர்ஷனும் சரி நல்லாவே பெருசா கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே ப்ரொடெக்ஷனும் அதிகமா இருக்கு. இதோட ஆக்சுவல் சைஸ் நான் கொடுக்குறேன் பாருங்க, இந்த அளவுக்கு தான் ஹைட் இருக்கும். நீங்க ஹைட்டுமே அட்ஜஸ்ட் பண்ணி இன்னுமே லென்த் ஆக்கிக்கலாம். அண்ட் முன்னாடியை விட வெயிட் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ ஹெவியான ஃப்ரிட்ஜ் அண்ட் வாஷிங் மிஷின், கிரைண்டர் அதுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரண்ட் லோடுக்கு தான் யூஸ் பண்ண முடியுமா, டாப் லோடுக்கு யூஸ் பண்ண முடியுதா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்க வாஷிங் மிஷின்ல ஃப்ரிட்ஜ்லயோ கீழே லெக் இருந்ததுன்னா எந்த மிஷினுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், இந்த லெக் சரியா அது உள்ள உட்காரணும். ஆனா புது மாடல்ல பாத்தீங்கன்னா அதுக்கான சூப்பரான ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாவே அது உட்கார்ந்துருது. இப்போ என்னடா முதல்ல புது பொருள் வாங்கணும்னா கோலம் போட்டு சாமி கும்பிடுறேன்னு பாக்குறீங்களா? கிடையாது. இன்டென்ஸ் லெவல் டெஸ்டிங் பண்ண போறேன். கோலம் மாவுல கோடு போட்டுட்டு ட்ரையர் அப்போ சூப்பரா பாத்தீங்கன்னா அது ஷேக் ஆகாம இருக்குதா அப்படின்றது உங்களுக்கு வந்து லைவாவே நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன். இப்போ பாத்துக்கோங்க, இவளுக்கு கீழே எவ்வளவு கேப் இருக்குன்னு, எவ்வளவு தூரம் தொடப்ப மட்டும் அது கீழே நான் உங்களுக்கு கேப் காமிக்கிறேன் எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இப்போ பாருங்க, வாஷிங் மிஷின் ஆன் ஆனவுடனே உங்களுக்கு வந்து தண்ணியை வச்சு காமிக்கிறேன் எவ்வளவு வைப்ரேட் ஆகுது. பட் அந்த பாட்டில் மூவே ஆகல. இந்த இப்படிதான் அந்த வைப்ரேஷன் அது கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. வாஷிங் மிஷின் புதுசா வாங்கும்போது 1750 ரூபாய், ₹1 கூட குறைக்காம இந்த ஸ்டாண்டை வந்து வித்துட்டு போனாங்க. துருப்பிடிச்சு போனதான் மிச்சம். இந்த துருப்பிடிச்சதுனால வாஷிங் மிஷினுமே சில பேர் வீட்டுல துருப்பிடிச்சிடும். அதுக்கு பதிலா இந்த மாதிரி வாஷிங் மிஷின் ஸ்டாண்ட் நீங்க வாங்கிக்கிங்க. இது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி வாங்கின ஸ்டாண்டை நீங்க வந்து கிரைண்டர், ஃப்ரிட்ஜ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா இப்போ பிளிப்கார்ட்ல ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. அதுல தான் நானுமே வாங்கினேன். இதோட லிங்க் வேணும்னா ஸ்கிரீன்ல டாப் ரைட் ஹேண்ட் சைடுல டிஸ்ப்ளே பண்ற அஃபிலியேட்னு தேவைன்னா செக் பண்ணுங்க. பை பை.